வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து வைநாசிக நட்சத்திரத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். நாம் இது வரைக்கும் ஹஸ்தம் நட்சத்திரம் வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த பதிவில் சித்திரை நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு பிறந்தவர்களுக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த வைநாசிக நட்சத்திரம்னா என்ன, அது என்ன மாதிரி பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்ப்போம். வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா சந்திரன் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்குதோ, இந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்குதோ அந்த நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வைநாசிக நட்சத்திரமானது இந்த சந்திரன் சந்திரனுக்கு 22ஆம் நட்சத்திரமாக வருது இல்லையா வைநாசிக நட்சத்திரம். அப்போ அந்த 22லேருந்து கணக்கு பண்ணால் சந்திரன் பயணிக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா 7வது நட்சத்திரமாக இருக்கும். அதாவது சந்திரன் பயணிக்கும் நட்சத்திரத்திலேருந்து எண்ணிங்கன்னா 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். அந்த வைநாசிக நட்சத்திரத்திலேருந்து எண்ணிங்கன்னா 7வது நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும். இந்த மாதிரி சந்திரன் பயணிக்கும் போது அந்த சந்திரனுக்கே சில பாதிப்புகளை உண்டு பண்ணக்கூடிய ஆதிபத்தியத்தை பெற்ற நட்சத்திரம்தான் இந்த 22வது நட்சத்திரம். அப்படின்னா அதாவது இதனுடைய கான்செப்டை சந்திரனை டென்ஷன் ஆக்கிறது, சந்திரனை வலிமை குன்ற வைக்கிறது, இதனுடைய வேலை தான் இந்த 22வது நட்சத்திரத்தோட வேலை. இப்போ சந்திரனுக்கே அந்த பாடுனா அந்த சந்திரன் பயணிக்கும்போது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஜாதகம் எப்படி இருக்கும், அதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் நம்ம சித்திரை நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை நட்சத்திரத்தை யாரெல்லாம் ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு பிறந்திருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது பிறந்த ஜாதகர் எல்லாருக்குமே ஜென்ம நட்சத்திரமாக சித்திரை நட்சத்திரம் வரும். இந்த சித்திரை நட்சத்திரம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானோடது. சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் எதுக்கெல்லாம் காரகத்துவம் அப்படின்னா, நம்ம உடம்பில் ஓடக்கூடிய இரத்தம், நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய கோபத்துக்கு காரகன். அதாவது உங்களுக்கு இந்த இரத்தம் கொதிப்பானதான் ஒரு மனுஷன் டென்ஷன் ஆவான். இரத்த கொதிப்பிட அவனுக்குன்னு சொல்கிறோம்ல, அது எங்கேருந்து ஆரம்பிக்குது? இந்த செவ்வாய் பகவான்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த இரத்தத்துலேருந்து தான் இந்த கோபம் உதயமாகுது. ரத்தம் ஸ்பீடாக போகுது அப்படின்னா அவன் கோபமாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இதுவும் செவ்வாய் பகவானை சேர்ந்தது தான். இந்த இரத்தம், கோபம், சகோதரனை குறிக்கக்கூடிய கிரகமும் செவ்வாய் பகவான் தான். அதே போல் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றதும் செவ்வாய் பகவான் தான். எதற்கும் துணிந்த கிரகம் செவ்வாய் பகவான். அப்போ செவ்வாயோட காரகத்துவம் அவ்வளவு இருக்குது. உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்துக்கு செவ்வாய்னா ரத்தம் தானே உடம்புக்கு மெயின். எல்லாத்தையுமே உடம்புல பிளாஸ்டிக்கில் கண்டுபிடிச்சா கூட இந்த ரத்தத்தை கண்டுபிடிக்க முடியல. அப்போனா அந்த செவ்வாயோட காரகத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் உள்ள விஷயங்கள். அப்போ இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய். அடுத்து இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய 22வது நட்சத்திரமான பூச நட்சத்திரம் யாரோடதுன்னு பார்த்தா நம்ம தலைவர் சனி பகவானோடது. சனி பகவானுடைய காரகத்துவம் என்ன? அயராது வேலை பார்ப்பது, கடுமையான உழைப்பை கொட்டி கொடுக்கறது, சகிப்புத்தன்மை, இதெல்லாம் இருந்தாலும் அவருடைய காரகத்துவம் ஆயுள் அவர் கையில் இருக்குது. ஆயுள் காரகன் இல்லையா சனி பகவான். அதனால் அவர்கிட்ட இருக்கிற பதவி என்னென்னா ஆயுள். அவர் கையில் ஆயுள் இருக்குது. மனிதனுடைய ஜாதகருடைய ஆயுள் அவர் கையில் இருக்குது. அப்போது செவ்வாய் பகவான் இரத்தத்துக்கு அதிபதி, சனி பகவான் ஆயுளுக்கும் பெரும் நரம்புக்கும் அதிபதி. இந்த பெரும் நரம்பு வழியாக தான் ரத்தம் ஓடணும். ஒரு மனுஷனுக்கு மூளையிலேருந்து கால் பாதம் வரைக்கும் ரத்தம் சர்க்குலேஷன் ஆகணும் அப்படின்னா சனி பகவானின் காரகத்துவமான பெரும் நரம்பு வழியாக தான் அது சர்க்குலேஷன் ஆகணும். இப்போது இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா, சனி பகவானுடைய வேலை என்ன? வைநாசிகம். வைநாசிகனா அந்த பூச நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தை வதை பண்ணணும். அதுதான் இந்த வைநாசிகத்தோட வேலை. வைநாசிக நட்சத்திரத்தோட வேலை. சித்திரையில் சந்திரன் பயணிக்குது. சித்திரையை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட ஜாதகர்கள் எல்லாருக்குமே 22வது நட்சத்திரம், சித்திரைக்கு 22வது நட்சத்திரம் பூசம். இந்த பூச நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான்.
பூச நட்சத்திரத்தில் எண்ணும்போது 7வது நட்சத்திரம் சித்திரை. அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது வதைப்படக்கூடிய இடம். எதுலேருந்து 22வது நட்சத்திரத்துலேருந்து நீங்கள் எண்ணிங்கன்னா 7ஆம் இடம் 22வது நட்சத்திரம் இந்த 7ஆம் நட்சத்திரத்தை, அதாவது சந்திரன் பயணிக்கக்கூடிய நட்சத்திரத்தை, சித்திரை நட்சத்திரத்தை வதை பண்ணணும். இதுதான் அந்த நட்சத்திரத்தோட வேலை. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு வதை நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. அது எங்கேருந்து எண்ணணும் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்துலேருந்து நீங்கள் எண்ணணும். அது என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூராடம். பூராடம் யாரோடது? சுக்கிர பகவானோடது. சரி, இப்போ ஜென்ம நட்சத்திரம் சித்திரை, அதுக்கு 7ஆம் இடம் வதை நட்சத்திரமாக வரக்கூடிய பூராட நட்சத்திரம். சித்திரைக்கு 22வது வைநாசிக நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம் பூசம். பூச நட்சத்திரத்தோட வேலை என்ன? சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகரை வதை பண்ணணும். ஏதோ ஒரு தொந்தரவு, வம்பு, வழக்கு, துன்பம், துயரம் இதெல்லாம் கொடுத்தாகணும். இப்போது காலபுருஷ தத்துவத்துப்படி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு கடும் பகை கொண்ட கிரகம் சனி பகவான். அப்போ சனிக்கும் செவ்வாய்க்கும் பார்வையும் பகை. பார்வை பார்த்தாலே பற்றிக்கும் ரெண்டுக்கும். இப்போ 2 பேரும் ஒருத்தர் ஜென்ம விரோதி. அப்போ சனி பகவான் என்ன பண்ணுவார்? அவரோட கையில் என்ன இருக்குது? ஆயுள் இருக்குது. அப்போ அவர் நம்ம கையில் என்ன இருக்குது அதை தானே இருக்குது. கடிவாளம் யார்? இப்போ குதிரை ஓட்டிகிட்டு போகிறோம், மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், அந்த மாட்டோட முக்கணாங்கயிறில் கொத்த கயிறு யார்கிட்ட இருக்கும்? வண்டி ஓட்டுறவன்ட்டு இருக்கும். அதுபோல் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட ஆயுளோட கடிவாளம் யார்கிட்ட இருக்குது? சனி பகவான்கிட்ட இருக்குது. அப்போ அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை தானே இறுக்கி பிடிப்பார். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அந்த ஆயுள்ற கயிறை இறுக்கி பிடிப்பார். இப்போ பொதுவாகவே இந்த சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் பிறந்து 22வது நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் சனி பகவான் அமர்ந்து, பூச நட்சத்திரம் எங்கே இருக்குதுங்க? கடகத்தில் இருக்குது. இந்த கடகத்தில் சனி பகவான் அமர்ந்து சனியோட திசையோ புத்தியோ நடக்குமானால் கண்டிப்பாக இந்த சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு பயம் வரும். ஐயோ, நம்ம உயிருக்கு ஏதாச்சும் ஆயிருமோ என்னமோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஆயுள் கண்டத்தை ஏற்படுத்தும். அதாவது ஒரு பயமுறுத்தும். ஏன்னா சனி பகவான்கிட்ட இருக்கிறது ஆயுள் தானே, அதை வச்சு தானே அவர் மிரட்டுவார் ஜாதகரா. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்து அந்த பூச நட்சத்திரத்தில் இந்த ஜாதகரோட லக்கணத்துக்கு அவயோகியோ அல்லது பாதகாதிபதியோ அல்லது மாரகாதிபதியோ அல்லது 6, 8, 12 கூடையவரோ இந்த பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் நின்று திசையோ புத்தியோ நடக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மரணத்துக்கு ஒப்பான ஒரு பயத்தை ஏற்படுத்தும், ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இந்த சூழ்நிலையில் சித்திரை நட்சத்திரத்தில் கோச்சார ரீதியாக சனி பகவான் போனால் கண்டிப்பாக விபத்தை ஏற்படுத்தும். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகருக்கு அவங்க சொந்த ஜாதகத்தில் லக்கணாதிபதி வலுவாக இருக்கணும். இல்லை பஞ்சமாதிபதியோ பாக்கியாதிபதியோ கேந்திரம் அல்லது திரிகோணம் ஏறி இருந்தால் ரொம்ப பாதிப்பு இருக்காது. அதே போல் லக்கண பகை இல்லாமல் குரு பார்வையில் இருந்தால் அவரை ஏதோ மேலோட்டமாக ஒரு தட்டிட்டு போயிடும் இந்த சனி பகவான். ஆனால் இந்த செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டாலே முதல்ல ஆயுள்காரகன் சனி பகவான் தான் கொஞ்சம் ஜாதகரை ஒரு ஆட்டுவார். நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த இரத்த ஓட்டத்தில் பிரச்சனை ஏற்படும். ஸ்ட்ரோக் ஆகுறது, நரம்பில் கைகால் வலி, படுத்தா ஏந்திரிக்க முடியல, ஏந்திரிச்சா படுக்க முடியல, நடக்க முடியல, நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு இருக்குது, இரத்த ஓட்டம் சரியாக இல்லை ப்ரெஷர் குறையவே மாட்டுது, பிபி அதிகமாக இருக்குது, இல்லை லோ ப்ரெஷரு, மூளைக்கு போகிற நரம்பில் பிரச்சனை, கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல, மரத்து போகிறது, இது எல்லாமே இந்த சனி பகவான் திசையிலேயே புத்தியிலேயே நடக்கும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சனி பகவான் நின்று திசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக இது நடக்கும். இது எப்படி உறுதியாக சொல்லலாம் அப்படின்னா பாருங்கள், சித்திரை நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய் திசை உங்களுக்கு முதல் நட்சத்திரம், முதல் திசையாக வந்துடும். அப்போ 4ஆவது திசை யாரோட திசையாக வரும்? சனி பகவானோட திசையாக வரும். இப்போது சனி பகவான் வைநாசிக நட்சத்திரத்திலே அமர்ந்து திசை நடத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல தேவையில்லை. அந்தளவுக்கு கர்ண கொடூரமாக இருக்கும். அப்படி இல்லை, 2 விதமாக வேலை செய்யும் சனி பகவான். ஒன்று உயிர் காரகத்துவத்தில் கையை வைக்கும். உங்களுக்கு நெருக்கமானவங்க இல்லது நீங்கள் யாரையாச்சும் அதிகமாக விரும்பக்கூடிய நபரை கை வைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களோட பொருளாதாரம், பணத்தை இழக்க வைக்கும். பொன் பொருள் வீடு மனையை விற்க வைக்கும். இந்த மாதிரி உங்களை ஏதோ ஒன்று பொருள் காரகத்துவம் இல்லை உயிர் காரகத்துவம் ஏதாச்சும்
உங்கள்கிட்டருந்து பறிக்கக்கூடிய ஆற்றலே அது பெற்று இருக்கும் இந்த டயத்தில். அதே போல் உங்களோட கர்மா நல்ல கர்மாவாக இருந்து, அதாவது பூர்வ புண்ணியம் பெற்றிருந்து 5ஆம் இடமோ 9ஆம் இடமோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களை ரொம்ப பாதிக்காது. நீங்கள் பூர்வ புண்ணியம் சரியில்லை, கர்மாவோட அதிகப்படியான கர்மாவோட பிறந்திருக்கீங்க, கர்மாவை கழித்து தான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரம் உங்களோட கர்மாவை கழிக்கிறதுக்கு உதவி செய்யும். எப்படி செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாதகர் பிறந்துட்டீங்க, பிறந்தோடனே இந்த குழந்தை பருவத்தில் அது உங்களுக்கு தொந்தரவாக தெரியாது, ஆனால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு அது தொந்தரவாக தெரியும். வளர வளர பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாதகர் வளர வளர அப்போ உங்களுக்கு அது சில நேரங்களில் கஷ்டமாக தெரியும். இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் வளர்ந்த பிறகு யோசித்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜென்ம நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமான பூச நட்சத்திரமே உங்கள் அப்பாவுக்கோ அல்லது உங்கள் அம்மாவுக்கோ இருந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அது குழந்தையிலேருந்தே உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரிவினையை உண்டு பண்ணியிருக்கும், இல்லது உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரிவினையை உண்டு பண்ணியிருக்கும். நீங்கள் அப்பா அம்மா விட்டு ஹாஸ்டல்லையோ அல்லது தாய்மாமா வீட்லேயோ பக்கத்துலேயோ தூரத்தில் தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களோட தாத்தா பாட்டிக்கு இருந்திருக்கும், அவங்களால உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். அதுவும் இல்லைன்னா உங்களோட கூட பிறந்த சகோதரன் அல்லது சகோதரி, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி, இவங்களுக்குள்ளே யாருக்காச்சும் இவங்களுக்கு ஒருத்தருக்கு இருந்திருக்கும். இவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், சின்ன சின்ன சண்டைகள், இவங்க உங்களை அடிக்கிறது, நீங்கள் அவங்கள அடிக்கிறது, அவங்களால தான் நீங்கள் பெரும்பாலும் காயப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் கடந்து நீங்கள் ஒரு கல்யாண ஸ்டேஜுக்கு வந்துடுறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு வந்துடுவாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தேர்வு செய்யும்போது உங்களுக்கு தானாகவே அமைகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்துக்காரங்க தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வருவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க மூலியமாக தான் உங்களை பழி தீர்க்க போகுது நட்சத்திரம், வைநாசிக நட்சத்திரம். அதனால தான் அந்த பூச நட்சத்திரத்துக்காரங்க உங்களுக்கு நண்பராக வருவாங்க. இது எல்லாமே காலச்சக்கரத்தின் சூழ்ச்சி தான். எதுவுமே யாருமே பிளான் பண்ணி செய்கிறதில்ல. எல்லாமே உங்களோட கர்மாவை நீங்கள் கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுளால் கணிக்கப்பட்டு உதிக்கப்பட்டது தான் இந்த நட்சத்திரங்கள். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இந்த மாதிரி பூச நட்சத்திரம் வந்து அவங்களோட பழகி உங்களை பெரும் தொந்தரவுக்கும் துயரத்துக்கும் ஆளாக்கலாம். அதாவது நீங்கள் அவரை நம்பி ஏதாச்சும் ஒரு முதலீடு பண்ணியிருக்கலாம், அது லாஸ் ஆகிருக்கலாம். இல்லது உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி நல்லா பழகி உங்களோட வீக்னஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்கள்ட்ட போட்டு கொடுத்து அவங்க நல்ல பேர் வாங்கி உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்து அது மூலயமா உங்களுக்கு மன உளைச்சலையும் உடல் அலைச்சலையும் ஏற்படுத்தலாம். சில நேரத்தில் நண்பர்களே உங்களுக்கு குழி பறித்து உங்களை கீழே தள்ளி விட்டுறலாம். நண்பர்கள் பெரும் ஆபத்தை ஏற்படுத்துவாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த நண்பர்களால் தான் பாதி பேர் இறந்து போகிறாங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த வைநாசிகம் தான் வேலை செய்யும். அதே போல் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களை கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் பழி வாங்கிடுவாங்க. சரி, இதையெல்லாம் கடந்து நீங்கள் வந்துட்டால் அடுத்தது திருமண பந்தம். இந்த நேரத்தில் உங்களுக்கு முறையாக ஒரு பையனை பார்த்து, பெண் ஜாதகமாக இருந்தால் பையனை பார்ப்பாங்க, பையனோட ஜாதகமாக இருந்தால் பெண்ணை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல கற்றறிந்த வித்வான்கிட்ட போய் ஜாதகத்தை கொடுப்பாங்க. அவங்க பொண்ணோட ஜாதகத்தையும் பையனோட ஜாதகத்தையும் பொருத்தி பார்ப்பாங்க. அதில் பையன் ஜாதகத்துக்கு சித்திரை நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமான பூராட நட்சத்திரம் வரக்கூடாது, 22வது நட்சத்திரமான பூச நட்சத்திரம் வரக்கூடாது. யாருக்கு? பெண் ஜாதகத்துக்கு. பெண்ணாக இருந்துன்னா ஆண் ஜாதகத்துக்கு இது மாதிரி வரக்கூடாதுன்னா ஜென்ம நட்சத்திரமாக வரக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க இணைக்க மாட்டாங்க, பொருந்தாது அப்படின்னு நல்ல கற்றறிந்த ஜோதிட வித்வான்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொல்லிடுவாங்க. விஷய ஞானமுள்ள ஜோதிடர்கள்லாம் எவ்வளோதோ பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட காட்டும்போது அவங்க சொல்லிடுவாங்க இது பொருந்தாது அப்படின்னு. அதை விட கால கொடுமைன்னு ஒன்று இருக்கு. யார் விதி யாரை விட்டுச்சு? விதி வழியே தான் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி வேலை செய்யும். எந்த மாதிரி வேலை செய்யும்? இந்த பூச நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அது மணமகளாக இருந்தால் பையனை இறக்கி விட்டு அவனை காதல் வலையில் விழ வச்சு இழுத்துட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ண வைக்கும். பொண்ணாக இருந்தால் பையனை லவ் பண்ண வச்சு அவனை காதல் வலையில் விழ வச்சு இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ண வைக்க வேண்டியதாக இருக்கும். இது இவங்க ஓடுறதுக்கு முன்னாடியே தெரியாது. அவங்களுக்கு தெரிய போதா நமக்கு வைநாசிக நட்சத்திரம், நமக்கு பின்னாடி பிரச்சனையெல்லாம் வரப்போகுது அப்படின்னு. அதாவது கல்யாணம் லவ் மேரேஜ் பண்ணுறவங்க எல்லாருமே வீணாக போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது.
அது கிரக கோளாறு. அதுக்கும் கிரகம் இருக்குது, நன்மை செய்யக்கூடிய கிரகம். இன்னாருக்கு இன்னார் தான் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று. அதனால் இந்த கர்மாவை அனுபவிக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நடக்கும். நற்கர்மாவை அனுபவிக்கினாலும் அது காதல் திருமணமாக நடக்கும். இப்போ இந்த மாதிரி காதல் திருமணம் பண்ணும்போது ஜாதகத்தை பார்க்க மாட்டாங்க. கோயில்லையோ இல்லை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயோ கல்யாணம் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா புரட்சிகர கல்யாணம் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று கல்யாணத்தை முடிச்சிடுவாங்க. கல்யாணத்தை முடித்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட இந்த பொருளாதாரம் இருக்கிற வரைக்கும் ஸ்மூத்தாக போகும். இந்த பொருளாதாரம் அவங்கள்ட்ட காலியாக இந்த வைநாசிகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். பொதுவாகவே உங்களுக்கு வைநாசிகத்தில் ஒரு நண்பர் வர்றாருன்னா எடுத்தோடனே உங்கள்கிட்ட வந்து சண்டை போட மாட்டார். அவர் நல்லா உங்கள்கிட்ட பழகி 6 மாதம் 1 வருஷம் இதெல்லாம் பழகி உங்களோட சூட்சமம் உங்களோட ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்டேருந்து என்னென்னலாம் கறக்க முடியுமோ கறந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வைநாசிகம் வேலை செய்யும். ஏன்னா இதெல்லாம் கறந்தால் தானே வைநாசிகம் உங்களை பழிவாங்கும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி கல்யாணம் ஆன பிறகு ஒற்றுமையாக இருந்து அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட உள்ள கையிருப்பெல்லாம் காலி பண்ண பிறகு அதுக்கப்புறம் வைநாசிகம் வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்? உன்னால் நான் கட்ட, என்னால் நீ கட்ட, இப்படி ஆரம்பித்து பெரும் பிரச்சனையில் போய் நிப்பாட்டும். தினம் தினம் கணவன் மனைவிக்குள்ளே வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இப்படி இருக்கும். இது ரொம்ப முத்திச்சுன்னா கோர்ட்டு கேஸு இப்படி போய்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பையன் சொல்லுவான் போடி ஒன்று தெரியுன்னு, பொண்ணு சொல்லுவாள் போடா ஒன்று தெரியும் அப்படின்னு. ஏன்னா இங்கே கையிருப்பு இல்லை, வைநாசிகம் வேலை செய்து 2 பேருக்கு. ஏன்னா ஒருத்தங்களுக்கு வைநாசிகம் அப்படின்னா இன்னொருத்தங்களுக்கு அது விதை நட்சத்திரம். அப்படி ஆகும்போது 2 பேரும் எதிரும் புதிருமாக சண்டை சச்சரவு வம்பு வழக்கு கையிருப்பு காலி எல்லாத்தையும் இழந்துட்டு வெறும் உடம்போடு தான் இருப்பாங்க. இதெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சுப்பா நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னா உங்களோட நற்கர்மாவாக இருந்தால் இப்படியே சுமத்தாக போயிடும். நீங்கள் கர்மாவை அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பதியப்பட்டிருந்தால், கர்மா உங்கள் ஜாதகத்தில் பதியப்பட்டு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் தான் பையனோ பொண்ணோ பிறக்கும். ஏன் அப்படின்னா உங்களோட கர்மா நல்லா இருந்ததுன்னா வேறு நட்சத்திரத்தில் குழந்தைங்க பிறந்துடும். உங்களோட கர்மா பிள்ளைங்க மூலியமாக தான் நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பூச நட்சத்திரத்தில் தான் உங்களுக்கு வாரிசு உண்டாகும். பூச நட்சத்திரத்தில் தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைங்க மூலயமா தான் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. அதுலேயும் ராசி, அதாவது சந்திர பகவான் பயணிக்கும்போது பூச நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது குழந்தை பிறந்தால் கூட ஒரு 50% சமாளிச்சிடலாம். ஆனால் லக்கண புள்ளியாக பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் லக்கண புள்ளியாக விழுந்துருச்சுன்னு வச்சிங்க, ரொம்ப கஷ்டங்க. அந்த ஜாதகர், அதாவது உங்களோட குழந்தை பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை அப்படியே செய்யுங்க. நீங்கள் நினச்சி வேதனைப்படுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும். என்னடா இது, நம்ம அடிக்கவும் முடியாது, வையவும் முடியாது, மெல்லவும் முடியாது, சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல, அந்த மாதிரி இருக்கும் உங்களோட சூழ்நிலை. அப்போ அது மனதையும் உடலையும் பாதிக்கும். அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதுதான் வைநாசிகத்தோட சூட்சம ரகசியம். அது வைநாசிகம் வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. வைநாசிகனா என்ன? உங்கள் நிம்மதியை கெடுக்கிறது. உங்கள் சந்தோஷத்தை ஒரு துளி கூட உங்களுக்கு சந்தோஷம்னா என்னான்னு காட்டாது. உங்களோட உடம்பை தளர வைக்கிறது. உடம்பு பலமாக இருந்தால் தானே முதல்ல மனசை அடிக்கும், மனசை அடித்து நொறுக்கும், அதுக்கப்புறம் தானாக உடம்பு நொறுங்கி போயிடும். இந்த வேலை செய்கிறது தான் வைநாசிகத்தோட வேலை. இந்த மாதிரி அமைப்பில் உங்களுக்கு நான் சொன்ன சித்திரையிலேயோ அல்லது பூசத்திலேயோ அல்லது பூராட நட்சத்திரத்திலேயோ கிரகங்கள் நின்று திசாபுத்தி நடக்கும்போது அந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு கடுமையான காலகட்டமாக தான் இருக்கும். பல அனுபவங்களை நீங்கள் கற்றுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நிறைய இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதிலும் உங்களுக்கு அந்த நேரத்தில் 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி, சப்தமச்சனிலாம் நடந்துச்சுன்னா பெரும் பாதிப்பை கண்டிப்பாக உண்டு பண்ணும். அதே போல் பெண்ணோட நட்சத்திரத்திலேருந்து ஆணோட நட்சத்திரத்தை எண்ணி தான் திருமண பந்தத்திலே திருமண பொருத்தமோ பார்ப்பாங்க. ஏன்னா பெண் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். பொண்ணு போகிற இடத்துல சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த பெண்ணோட நட்சத்திரத்துலேருந்து தான் பொருத்தங்கள் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பொண்ணோட நட்சத்திரத்துலேருந்து 15வது நட்சத்திரம் பையனோட நட்சத்திரமாக இருந்தால் ஓகே சொல்லிடுவாங்க, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்றாங்க. அது தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா இங்கே பெண் பாதுகாக்கப்படுறாள் அப்படின்னு அர்த்தம். பெண்ணோட ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 15வது நட்சத்திரமாக மாப்பிள்ளையோட நட்சத்திரம் வந்தால் அது தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பெண் பாதுகாப்பாக இருக்கணும், பெண் பிள்ளைங்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த
நடைமுறை வந்தது. அப்போ பெண்ணோட நட்சத்திரத்திலேருந்து எண்ணும்போது 15வது நட்சத்திரம் மாப்பிள்ளை பையனோட தான் இருந்தால் தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். அதில் ஒரு பாதுகாப்பு உண்டு. அது என்ன பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலையும் மாப்பிள்ளைக்காரன் பொண்ணை விட்டுட்டு போக மாட்டான். அவங்களுக்குள்ளே நிறையா சண்டை வரும், மன வேற்றுமை வரும். இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஏன்னா இந்த 15வது நட்சத்திரம் அப்படிங்கும்போது அதில் 9 கழிச்சிங்கன்னா பாக்கி 6 வரும். இந்த 6ஆம் நட்சத்திரம் பெண்ணுக்கு வந்துருச்சு. பெண்ணுக்கு தாராபலனில் 6 வந்துருச்சு. 6 பாதுகாக்கப்பட வேண்டியது. 6 ரொம்ப அருமையான நட்சத்திரம். அப்போ பெண்ணுக்கு நல்ல பாதுகாப்பாக இருப்பான் மாப்பிள்ளை பையன் பெண்ணை விட்டுட்டு போக மாட்டான். பெண் மேலே நல்ல அன்பாக இருப்பான். பெண் மனைவி மேலே நல்ல சிந்தனையும், மனைவிக்காக எதையும் விட்டு கொடுக்குற தன்மையும் இருக்கும் ஜாதகம் இருக்குது. அதை மாப்பிள்ளை பையனுக்கு. ஆனால் நீங்கள் மாப்பிள்ளை ஜாதகத்திலேருந்து மாப்பிள்ளை நட்சத்திரத்துலேருந்து நீங்கள் எண்ணி வரும்போது பெண்ணோட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 14வது நட்சத்திரமாக இருக்கும். அப்போது 14வது நட்சத்திரம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அதில் 9 கழிச்சிட்டிங்கன்னா பாக்கி 5. இந்த 5வது நட்சத்திரம் என்ன பண்ணும்? தினமும் சித்திரவதை பண்ணும். யாரை? மாப்பிள்ளை பையனை. ஏன்னா மாப்பிள்ளை நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வரும்போது பொண்ணோட நட்சத்திரம் வரும்போது 14வது நட்சத்திரம். அதில் 9 கழிச்சிட்டிங்கன்னா பாக்கி 5. இந்த 1, 3, 5, 7 இதெல்லாம் தொந்தரவு கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அப்படிங்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா, மாப்பிள்ளையை ரொம்ப வம்பு இழுக்கிறது, அவனை தரைக்குறவாக பேசுகிறது, மாப்பிள்ளையை கரிச்சு கொட்டுறது, மாப்பிள்ளைக்கு என்னென்னலாம் பிடிக்காத அதையெல்லாம் பண்ணுறது. இந்த விஷயம்லாம் நடக்கும் பொண்ணுனால். ஏன்னா மாப்பிள்ளை பாதிக்கப்படுவான். ஏன்னா மாப்பிள்ளைக்கு இது 5வது நட்சத்திரம், பொண்ணோட நட்சத்திரம் தாரை பலனில். இதெல்லாம் ஒரு ஜோதிட சூட்சமம். நீங்கள் நம்மளோட பதிவை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பதிவையும் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜோதிடராக ஆயிடலாம் கண்டிப்பாக. அப்போது இந்த பெண்ணால் மாப்பிள்ளைக்கு மனசங்கடம் உண்டாகுமே தவிர மாப்பிள்ளையினால் பெண்ணுக்கு மனசங்கடம் உண்டாகாது. இது நீங்கள் பெண்ணோட நட்சத்திரத்துலேருந்து 15வது நட்சத்திரம் மாப்பிள்ளையோட நட்சத்திரமாக வந்தால் அது கண்டிப்பாக சப்தமாக வரும். 7ஆம் ராசியாக வரும். பெண்ணோட ராசிலேருந்து 7வது ராசியாக தான் வரும். அது சப்தமாக இருக்கும். அதனால் இங்கே பெண் பாதுகாக்கப்படும். எந்த சூழ்நிலையும் பொண்ணை பாதுகாக்கக்கூடிய கடமைப்பட்டவராக இருப்பார் மாப்பிள்ளை பையன். சரி, இந்த மாதிரி ஒரு அமைப்பு எல்லாமே இருக்குங்க. பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக விமோச்சனம் உண்டு. ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு இருட்டாக இருந்தாலுமே கூட அங்கே ஒரு சின்ன தீபத்தை கொளுத்தி வச்சா அந்த இடம் வெளிச்சமாயிடும். எவ்வளோ பெரிய ஒரு குகைக்குள்ளே, இருட்டான குகைக்குள்ளே போனீங்கன்னா கூட ஒரு சின்ன தீக்குச்சியை கொளுத்தி காட்டினீங்கன்னா அந்த இடம் வெளிச்சமாக தெரியும். அதுபோல் வாழ்க்கைக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கும் கடவுள் ஒரு கோவிலை வச்சுருக்காங்க. அதுக்கான பரிகார கோவில்னு இருக்குது. இந்த மாதிரி உள்ள வைநாசிக தோஷத்துக்குன்னு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் போக வேண்டிய கோவில்னு ஒன்று இருக்குது. அதை பார்ப்போம். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர் எல்லாருமே நான் சொல்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் நீங்கள் போகக்கூடாது. காலண்டரை பாடுங்க. சித்திரை நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம்? பூச நட்சத்திரம். அப்போ காலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க, பூச நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு. அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போங்க. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம், திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் போயிட்டிங்கன்னா அங்கேருந்து ஸ்ரீவாஞ்சியம்ங்கிற கோவிலுக்கு நிறைய டவுன் பஸ் போகுது, மினி பஸ் போகுது, ஆட்டோ இருக்குது. அப்படி ஸ்ரீவாஞ்சியங்கிற கோயிலுக்கு போங்க. அது என்றைக்கு போகணுன்னா, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர், அதாவது ஜென்ம நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட ஜாதகர்கள் பூச நட்சத்திரத்தை அன்றைக்கி போகணும் இந்த கோயிலுக்கு. பூச நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பாருங்கள். சுத்தமாக உங்களுக்கு பரிகாரம் நல்ல வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பூச நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம் நடைமுறையில் இருக்கும்போது, அதாவது பூச நட்சத்திரத்தோட 4ஆம் பாதத்தில் சந்திர பகவான் பயணிக்கும்போது நீங்கள் இந்த கோயிலில் இருந்தீங்கன்னா மிகச்சிறந்த யோக பலனை வாரி வழங்கும். உங்களோட தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். இந்த மாதிரி வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள், ஏன்னா அது நைட்டு வருது அப்படின்னா, நைட்டு 8 மணிக்கு மேலே வருதுன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்காது. அந்த 8 மணிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் 5 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே இந்த லாஸ்ட்டு 3 மணி நேரம் இருக்குது. ஏன்னா ஒரு பாதம் அப்படிங்கிறது 6 மணி நேரம். அந்த 6 மணி நேரம் நைட்டு 10 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே வந்தால் உங்களால் இருக்க முடியாது லாஸ்ட்டு பாதம். அதனால் அந்த லாஸ்ட்டு பாதமானது நைட்டு 8 மணிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அந்த டயத்தை பயன்படுத்திக்கோங்க. என்னோடய ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு சூட்சம ரகசியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பயன்படுத்தி எல்லா தோஷத்துலேருந்தும் விடுபட்டு வந்துடலாம்.
பூச நட்சத்திரத்தோட 4ஆம் பாதத்தில் கோயிலில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. கோயிலுக்கு என்றைக்கு கிளம்பணுங்க அப்படின்னா அந்த பூச நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் கிளம்பிடுங்க. வீட்டை விட்டு கிளம்புறப்ப உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றுங்க. அந்த தீபத்தை ஏற்றுனோன்னா ஒளி வருது தெரியுங்களா, அதை குலதெய்வமாக நினச்சிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்திட்ட நல்லா வேண்டிக்கோங்க. என்னோடய வைநாசிக நட்சத்திரத்துக்காக நான் பரிகாரத்துக்காக கோயிலுக்கு போகிறேன், நீங்கள் என் கூடவே வந்து எனக்கு வழிகாட்டியாக வரணும். உங்கள் குலத்தில் பிறந்த என்ன நீங்கள் எப்போதும் கண்ணும் கருத்துமாக காத்தருளணும். நான் எந்த காரியத்துக்காக போகிறேனோ அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும், வெற்றிகரமாக முடியணும் அப்படின்றத வேண்டிக்கோங்க. அதில் ஒரு எலுமிச்சங்கனியை வைங்க, ₹1 காசை வைங்க, 2 பத்தியை கொளுத்தி வைங்க. ஏன்னா இந்த பத்தி வாசமாக இருந்தால் குலதெய்வம் அங்கே தங்கும். கொளுத்தி வச்சுட்டு நீங்கள் கோயிலுக்கு புறப்படுங்க. இது கோயிலுக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி செய்யணும். குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கணும். குலதெய்வம் என்ன அப்படின்னா, நீங்கள் அது அம்மாவாக நினச்சிங்கன்னா அது அம்மாவாக இருக்கும், நீங்கள் குழந்தையாக நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு குழந்தையாக இருக்கும். நீங்கள் என்னவா நினச்சி அந்த தெய்வத்தை வேண்டுறீங்களோ அதுவாகவே மாறிடும். அது பூச நட்சத்திரம் பரிகாரத்துக்காக போகிறீங்க. இந்த பூச நட்சத்திரம் பரிகார கோயிலுக்கு ஸ்ரீவாஞ்சியம் போகிறீங்க. போகிறதுக்கு முன்னாடியே 2 மாலை வாங்கிக்கோங்க. கொன்னை இலைன்னு விற்பாங்க, அதை வேணால் வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் கொன்னை மரம் இருந்தால் அங்கேருந்து நிறையா இலையை பறிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கொன்ற இலையால் தான் அர்ச்சனை பண்ணுவாங்க ஸ்ரீவாஞ்சியத்தில். கொன்னை இலை வாங்கிக்கோங்க. 2 மாலை வாங்கிக்கோங்க. 5 விதமான பழங்கள் வாங்கிக்கோங்க. இந்த பழங்கள் தான் ரொம்ப முக்கியம். 5 விதமான பழங்கள் வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா, இந்த சனி பகவான் வைநாசிகமாக வந்தார்னாலே, வைநாசிக நட்சத்திரமாக வந்தாலே ஆயுள் பங்கத்தை ஏற்படுத்துவார். அதாவது ஒரு மரண பயத்தை ஏற்படுத்துவார். அவங்களுக்குள்ள உள்ளூர ஒரு பயம் இருக்கும், நம்ம செத்துருவோமோ இருப்போமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். ஆகையினால் நீங்கள் 5 விதமான பழங்கள் வாங்கிக்கோங்க. அதில் ஆரஞ்சு பழம் ரொம்ப முக்கியம். ஆரஞ்சு, மாதுளை, திராட்சை, கரடு முரடான பைனாப்பிள், அதாவது அன்னாசி பழம், ஆரஞ்சு பழம், திராட்சை பழம், மாதுளம்பழம், வாழைப்பழம், 5 விதமான பழங்கள் வாங்கிக்கோங்க. திராட்சை பழம் கருப்பு திராட்சை, வெத்தலை பாக்கு, களிப்பாக்கு தான் வாங்கணும், வெத்தலை பாக்கு வாங்கிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு தாம்பாளத்தில் வச்சு அதில் ₹11 காசை வைங்க. நேராக கோவிலுக்குள்ளே போங்க. இந்த தாம்பாளத்தை அப்படியே கையில் வச்சுருங்க. யாருக்கு இந்த சித்திரை நட்சத்திரமோ அவங்க அங்கே உள்ள குளத்தில் குளிங்க. அங்கே உள்ள விநாயகருக்கு உங்கள் பேரில் ஒரு தீபத்தை நீங்கள் உங்கள் கையால் ஒரு தீபத்தை ஏற்றி என்னோடய பரிகாரங்கள், என்னோடய வேண்டுதலும் பிரார்த்தனையும் பலிக்கணும்னு வேண்டிக்கோங்க. அப்படியே நேராக யமதர்மராஜாட்ட வந்துடணும், உள்ளே போகக்கூடாது. யமதர்மராஜா அங்கே தண்டத்தோடு நிற்பார். அதாவது தீபந்தம்லாம் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு தண்டத்தோட யமதர்மராஜா இருப்பார். அங்கேயே சித்திரகுப்தர் இருப்பார். பக்கத்திலே ராகு கேது இருப்பாங்க யமதர்மரோடு சேர்ந்து. அந்த தனி சன்னதியாக இருக்கும் முன்னாடியே. அங்கே போய் இந்த பழத்தெல்லாம் ஒரு தாம்பாளத்தில் வச்சிங்க இல்லையா, அதை அப்படியே கொண்டு அந்த குருக்கள்கிட்ட கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க பேர்லேயோ மனைவி பேரில் எல்லார் பேர்லேயும் அர்ச்சனை பண்ணிங்க, பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த பழத்தை அந்த குருக்கள்கிட்டே கொடுத்துடணும். எதையுமே நீங்கள் வாங்கக்கூடாது. நீங்கள் வாங்கக்கூடியது என்னவாக இருக்கணும், அந்த தாம்பாளம் மட்டும்தான் இருக்கணும். பாக்கியெல்லாம் குருக்கள் கையிலேயே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் விநாயகர் இருப்பார். அவரை தாண்டி போனீங்கன்னா முருகப்பெருமான் இருப்பார். அவங்கள வழிபட்டுட்டு நேராக போய் சிவபெருமானுக்கு ஒரு மாலையை போட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அந்த அர்ச்சனையானது அஷ்டோத்திர மந்திரமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. இல்லைனா சகஸ்ரநாம அர்ச்சனை. அஷ்டோத்திர மந்திரம் பண்ணுறதே ரொம்ப சிரமம். ஏன்னா ஐயர்லாம் இப்போ பண்ணுறதில்ல, 1008 மந்திரங்கள் சொல்லி பண்ணுறதில்ல. இல்லை சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது 1008, 1008, 108 இந்த மந்திரங்கள் பண்ணால் ரொம்ப சிறப்பு. சிவபெருமானுக்கு உங்கள் பேரில் இந்த மந்திரங்களை பண்ணி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அப்படியே நேராக வந்தீங்கன்னா அம்பாளுக்கு ஒரு மாலையை போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அங்கே உள்ள பைரவருக்கு உங்களால் முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணுங்கள். இல்லைனா அவர்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு நேராக வெளியில் வாங்க, கொடிமரத்திட்ட விழுந்து வணங்குங்க. அதுக்கு முன்னாடி நான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் கோவிலுள்ள போன உடனே கிழக்கு முகமாக பார்த்து, செவ்வாயோட நட்சத்திரம் தானே, அப்போ செவ்வாயோட நட்சத்திரம் சித்திரைங்கும்போது சித்திரையோட அதிபதி செவ்வாய் பகவான், செவ்வாயோட திசை 7. இதுக்கு வைநாசிக நட்சத்திரம் பூசத்தின் அதிபதி சனி, அவரோட திசை 19. அப்போது 19 + 7 26. 26 புது அகல் வாங்கிக்கோங்க. 26 விளக்குலையும் தாமரைத்தண்டு திருநூலும் பஞ்சு திருநூலும் சேர்த்து பியூர் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். 26 விளக்குலையும் போட்டு தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றிட்டு உதிரி பொருட்களால்
தூவி விடுங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு அகல் விளக்குக்கும் தீபம் ஏற்ற முடியாது. அதனால் ஒவ்வொரு அகல் விளக்கும் மகாலட்சுமியின் சொரூபமாக நினச்சி உதிரி பூக்க தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிவனுக்கும் அம்பாளுக்கும் உங்கள் பேரில் மாலை போட்டு சிவனுக்கும் அம்பாளுக்கும் மாலையை போட்டு அவங்களுக்கு மரியாதையை செலுத்திட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணணும். அதுதான் சிறப்பு. முடிச்சுட்டு நீங்கள் பைரவரை பார்த்துட்டு வெளியில் வாங்க. கொடிமரத்துக்கிட்ட ஒரு 2.5 மணி நேரம் கோயிலில் இருங்க. கொன்னை இலை வாங்கிட்டு போனீங்க இல்லையா, அதனால தான் அர்ச்சனை பண்ணணும் சிவபெருமானுக்கு. கோவிலை 11 முறை சுற்றி வாங்க. உங்களால் கோவிலை 11 முறை சுற்ற முடியலன்னா சிவனையும் அம்பாளையும் 11 முறை சுற்றி வாங்க. ஏன்னா இந்த 11 முறை தான் உங்களுக்கு உங்களுடைய இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். 11 அப்படிங்கிறது வெற்றிக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு நம்பரு. அதனால் 11 முறை சுற்றினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு. நீங்கள் எடுத்த காரியமும் செய்கிற பரிகாரமும் வேலை செய்யும். 100% அதுக்கு நிவர்த்தி கிடைக்கும். இந்த 11 சுற்றினீங்கன்னா 100% இந்த வைநாசிக தோஷத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு வந்துடலாம். இதை முடிச்சுட்டு நீங்கள் வெளில வரும்போது எள்ளால் செய்த அடை, எள்ளடைன்னு கேள்விப்பட்டிருங்களா? எள் நிறையா போட்டு அடை சுட்டுக்கோங்க. அதே மாதிரி எள் உருண்டை வாங்கிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. எள் உருண்டையும் எள் அடையும் வச்சு ஒரு தொன்னையில் வச்சு தான் கொடுக்கணும். ஒரு 11 பேருக்கு கொடுங்க. அல்லது எள் மிட்டாய் கூட கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த எள் நாட்டு மருந்து கடையில் எள் வாங்கி உங்கள் கையால் அதில் கருப்பட்டி கலந்து தான் செய்யணும். எள்ளையும் எள் அடையையும். எள் அடையில் எள்ளை நிறையா போட்டு அதில் துவரம்பருப்பால் ஆன அந்த அடை சிகப்பு கலரில் இருக்கும் தெரியுங்களா, அது துவரம்பருப்பால் அரைச்சி தான் செய்யணும். அந்த அடையில் தான் நீங்கள் எள்ளை கலந்து செய்யணும். எள் அடையும் எள் மிட்டாயும் கொடுங்க. தொன்னையில் வச்சு தான் இதை கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் வரும்போது 11 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு தானம். பகவானால் யார்? நம்ம சனிக்கு தான் பிரித்து பண்ண போகிறோம். அப்போ சனி பகவான்னா யார்? ஊனமுற்றவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், மிகவும் அடிமை தொழில் செய்பவர்கள், அதாவது சாக்கடை சுத்தம் பண்ணுறவங்க, மிகவும் வறுமையில் வாடுபவர்கள், நோய்வாய்ப்பட்டு ரோட்டில் படுத்து இருப்பவர்கள், இந்த மாதிரி நபர்களாக தேர்வு செஞ்சு அவங்களுக்கு 11 பேரை தேர்வு செய்து அவங்களுக்கு சாப்பாடு நீங்கள் வாங்கி கொடுக்குற சாப்பாடு அர்ப்பணிப்பு உணர்வோடும் நல்ல மனசோடையும் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். 11 பேருக்கு சாப்பாடும் தண்ணீர் பாட்டிலும் வாங்கி கொடுங்க. அது மிகச்சிறந்த தோஷ நிவர்த்தி. சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்தா அது பிரயோஜனப்படாது. அதனால் சாப்பாட்டோட தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுங்க. அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க மனசு லேசானாலே, அவங்க வயிறு ஃபுல்லானாலே மனசு லேசாயிரும். அப்போ வாய் வாழ்த்துதோ இல்லையோ அவங்க வயிறு வாழ்த்தும். உங்களை வயிறும் மனசும் எப்படி அவங்களுக்கு நிறையுதோ அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை நிறைவாகும். அதே போல் இந்த ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. என்ன செய்யலாம் அப்படின்னா, ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. அவங்கள்ட்ட ஸ்கிட்டு இல்லை அப்படின்னா ஒரு ஸ்கிட்டு வாங்கி கொடுங்க. செப்பல் இல்லைனா செப்பல் வாங்கி கொடுங்க. ஒரு துண்டு இல்லைனா கருப்பு கலர் கலந்த ஒரு துண்டு வாங்கி கொடுங்க. இதெல்லாம் நல்ல பரிகாரம். அந்த ஒரு அரை மணி நேரம் அவங்க மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த மகிழ்ச்சி முழுவதும் உங்களால் ஏற்பட்ட மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் நீங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட தோஷம் முழுவதுமாக சரியாயிடுங்க. ஏன்னா இந்த தர்மம் பண்ண தான் உங்களோட கர்மம் குறையும். ஏன்னா சனி பகவான் வைநாசிகமாக உட்காந்தாலே கர்மம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் எந்த அளவுக்கு தர்ம காரியம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கர்மம் குறைஞ்சிரும். நல்ல மனுஷன் ஆகிடுவீங்க, புது மனிதனாக ஆகிடுவீங்க. நான் புதிதாய் பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க. போகிற வழியில் விநாயகர் கோயில் இருக்கான்னு பாருங்கள். ஒரு தேங்காய் ஒன்று வாங்கிக்கோங்க. விநாயகரை 3 சுற்றுங்க. ஒரு சூடத்தை கொளுத்துங்க. அந்த சூடத்தில் இந்த தேங்காயை கட்டுங்க. உங்கள் தலையை 3 சுற்றுங்க. தேங்காய் உடைங்க. பட்டாருன்னு உடைச்சி சில்லாக செதறணும். அந்தளவுக்கு உடைக்கணும். உடைச்சி சில்லாக போயிடுச்சுன்னா உங்களோட தோஷங்களும் வைநாசிக தோஷம் சில்லாக போயிடுச்சுன்னு அர்த்தம். விநாயகர்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க. போன உடனே அங்கே குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு தானே நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புனீங்க. திரும்ப குலதெய்வத்துக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள். அம்மா நான் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டேன், ரொம்ப நன்றிம்மா என் கூடயே வந்ததுக்கு அப்படின்னு திரும்ப ஒரு பத்தியை கொளுத்தி வச்சு அந்த குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு உங்களுடைய அன்றாட வேலையை பாருங்கள். கண்டிப்பாக 100% உங்களுக்கு இந்த வைநாசிக தோஷம் நிவர்த்தி ஆகிடும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எனக்கு மேலே நல்ல வீடியோவாக போடுறதுக்கு அது உத்வேகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.